லாங் டேர்ம் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ற பன்னாட்டு நிதி நிறுவனம் பல்வேறு தரகுக்காரர்களால் நடத்தப்பட்டு வந்தது. இவர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பல 100 மில்லியன் மதிப்புடைய செல்வத்தை உடையவர்கள். அவர்களுடைய செல்வத்தில் பெரும்பாலான பங்கு நிறுவனத்தின் திட்டங்களிலேயே முதலீடு செய்யப்பட்டு இருந்தது. 1998ஆம் ஆண்டு பங்குச்சந்தை மிக அதிக அளவில் உயர்ந்ததும் பொருளாதாரத்தின் நிலை வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாகவும் விளங்கியது. அந்த சமயத்தில் இந்த நிறுவனத்தின் தங்கள் செல்வம் அனைத்தையும் இழக்கும் அளவை விட அதிக அளவிலான இடர்பாடுகள் மேலும் பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் செயல்பட்டனர். வாரன் பஃபெட்டின் பின்னர் இது குறித்து குறிப்பிடும்போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எவ்வளவு செல்வம் அவர்களிடம் இருந்ததோ அவ்வளவு செல்வம் அவர்களுக்கு தேவையோ அவை அனைத்தையும் பணயமாக வைத்து அவர்களிடம் இல்லாத அளவிற்கான செல்வத்தையும் அவர்களுக்கு தேவையற்ற அளவிற்கான செல்வத்தையும் சேர்க்க நினைத்தார்கள். ஆனால் அது முட்டாள்தனமானது, மிகவும் அதிமுட்டாள்தனமானது. உங்களுக்கு எது முக்கியமானதோ அதை பணயம் வைத்து உங்களுக்கு எது முக்கியமில்லையோ அதை பெற நினைக்கும் முறை பொருளற்றது. உங்களிடம் உள்ளதையும் தேவையானதையும் பணயம் வைத்து உங்களிடம் இல்லாததையும் உங்களுக்கு தேவையற்றதையும் சேர்க்க வேண்டியதற்கான காரணம் ஏதும் இல்லை. மிகவும் வெளிப்படையாக புரியக்கூடியவற்றுள் ஒன்றான இது கவனிக்கப்படாமல் விடப்பட்டிருக்கிறது. குப்தா மேடாஃப் போல நம்முள் எவரோ ஒரு சிலர் எப்போதாவது $100 மில்லியன் பெறக்கூடும். ஆனால் இந்நூலை படிக்கும் வாசகர்களில் பெரும்பான்மையான சதவீதத்தினர் அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் சம்பளம் பெறுபவர்களாகவும் வேண்டிய தொகையை கொண்டிருப்பவர்களாகவும் இருப்பார்கள். அத்தகைய தொகை அவர்கள் வாழ்க்கையை தேவையான அனைத்தையும் வாங்குவதற்கும் அவர்கள் வாங்க விழையும் பெரும்பான்மையானவற்றை வாங்குவதற்கும் ஏற்ற அளவுக்கு இருக்கக்கூடும். அத்தகையோரில் ஒருவர் நீங்கள் என்றால் சில கருத்துக்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கருத்து 1. உங்கள் இலக்கை அடைந்த பிறகு மேலும் தேவையென்று இல்லாமல் இருப்பதே மிகவும் கடினமான பொருளாதார திறமையாகும். ஆனால் இது முக்கியமானவற்றுள் முதன்மையானது. இலக்கை அடைந்த பிறகு மீண்டும் தேவைகள் பெருகுமாயின் அத்தகைய தேவைகளை நோக்கி மீண்டும் செல்லும் பயணத்தால் எந்த பயனும் இல்லை. காரணம், மீண்டும் மீண்டும் அதே போன்று உங்கள் தேவைகள் பெருகிக்கொண்டே இருக்கும். செல்வம், கௌரவம், வலிமை இம்மூன்றையும் சுவைக்க சுவைக்க அபாயகரமானதாக மாறிக்கொண்டே செல்லும். அச்சுவையின் இன்பத்துன்பத்திற்குள் தேவையின் உயரம் நீண்டுவிடும். அத்தகைய நிலையில் நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு இலக்கை 2 அடிகள் நகர்த்தி இருக்கும். இது நாம் தோற்பது போன்ற மாயையை ஏற்படுத்தும். அதை பிடிக்க நாம் இன்னும் அதிக அளவிலான இடர்பாடுகளை எதிர்கொள்ள தயாராக தேவைப்படும். நவீன முதலாளித்துவம் என்பது 2 வகையான சார்பினர்களை உள்ளடக்கியது. செல்வத்தை உண்டாக்குவது, பொறாமையை உண்டாக்குவது. பெரும்பாலும் இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே செல்லலாம். உங்கள் எதிரிகளை நீங்கள் மீறி செல்ல வேண்டும் என்ற எண்ணமே உங்களுடைய கடின உழைப்புக்கு உரமாகும். ஆனால் போதும் என்ற நிறைவு இல்லாத வாழ்க்கை என்பது அர்த்தமற்றது, மகிழ்ச்சியற்றது. சொல்லப்படுவது போல மகிழ்ச்சி என்பது எதிர்பார்ப்புகளை இடத்திலே ஏற்றம் பெறுகிறது. 2வது கருத்து, சமூக ஒப்பீடே இங்கு பிரச்சனையாகிறது. பேஸ்பால் விளையாட புதிதாக ஒரு இளைஞர் வருகிறார் என்றால் அவருடைய ஆண்டு வருமானம் $5 லட்சம். எந்த வகையில் பார்த்தாலும் அவர் செல்வந்தரே. இருப்பினும் 12 ஆண்டுகளுக்கு $430 மில்லியன் என்ற ஒப்பந்தத்தில் மைக் டெரோவுட் விளையாடும் அதே குழுவில் இந்த புதிய இளைஞர் விளையாடுகிறார் என்போம். மக்கள் ஒப்பந்த பணத்தை அறிந்தால் இந்த இளைஞர் உடைந்து விடுவார். இப்போது மைக் ட்ரவுட் குறித்து யோசிப்போம். வருடத்திற்கு $36 மில்லியன் என்பது பித்து பிடிக்க வைக்கும் அளவிற்கான மதிப்புடையது. ஆனால் 2018ஆம் ஆண்டின் அதிக ஊதியம் பெறும் முதல் 10 பன்னாட்டு பொருளாதார நிதி மேலாளர்களில் ஒருவராக வர வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் $340 மில்லியன் சம்பாதிக்கவராக இருத்தல் வேண்டும். அத்தகையோரின் வருமானத்துடன் தான் தன்னை ட்ரவுட் ஒப்பிடல் முடியும் என்றாகும்.
வருடத்திற்கு $340 மில்லியன் வருமானம் கொண்ட அந்த பன்னாட்டு பொருளாதார நிதி மேலாளர் தன்னை ஆண்டுக்கு $770 மில்லியன் வருமானம் கொண்ட முதல் 5 பன்னாட்டு பொருளாதார நிதி மேலாளர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தல் வேண்டும். அந்த 5 பன்னாட்டு பொருளாதார நிதி மேலாளர்களும் 2018ஆம் ஆண்டு தனி வருமான மதிப்பில் 3.5 பில்லியன் வளர்ச்சியை கண்ட வாரன் பஃபட் போன்றவருடன் தான் தங்களை ஒப்பிட்டு பார்த்தல் இயலும். பஃபட் போன்றோர் 2018ஆம் ஆண்டில் தன் வருமானத்தில் 24 பில்லியன் வளர்ச்சியை கண்ட ஜெஃப் பெஜோஸ் போன்றவருடன் தான் தங்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டல் இயலும். முதலில் நாம் கண்ட செல்வந்தரான பேஸ்பால் விளையாட்டு வீரர் ஓர் ஆண்டுக்கான மொத்த வருமானத்தை விட அதிகமான தொகையை ஜெஃப் பெஜோஸ் ஒவ்வொரு நிமிடமும் சம்பாதிக்கிறார். இங்கு நாம் உணர வேண்டியது சமூக ஒப்பீட்டு அளவுகளின் எல்லை என்பது மிகவும் உயரமானது என்பதே. அதை எவரும் எப்போதும் தொட இயலாது. அதனால் பணம் குறித்த இந்த போட்டி என்பது எப்போதும் வெற்றியை காண்பதில்லை. மாறாக வெற்றி என்பது மீண்டும் போட்டி இல்லாமல் இருத்தல் என்பதே. உங்களை சுற்றி இருப்பவர்கள் செல்வத்தை விட உங்களிடம் குறைவான செல்வம் இருந்தாலும் போதும் என்ற நிறைவை அடைதலே வெற்றியாகும். என்னுடைய நண்பர் ஒருவர் வருடம் பணத்தை பந்தயமாக கட்டி ஆடும் கேசினோக்கள் மிகுந்த லாஸ் வெகாஸுக்கு யாத்திரை செல்வது வழக்கம். ஒரு முறை ஒரு தரகரிடம் அவர் எந்த கேசினோவுக்கு போவீர்கள் என்று வினவினார். இறுகிய முகத்துடன் அந்த தரகர் கூறிய பதில் இதுதான்: லாஸ் வெகாஸில் வெற்றி பெற வாய்ப்புகள் ஒரே வழி, வந்த வேகத்தில் லாஸ் வெகாஸை விட்டு செல்வதே ஆகும். மற்றவர்களின் வளத்தை பார்த்து நாம் சேர்க்க முயல்வதும் அப்படிப்பட்ட ஒன்றே தான். மூணாவது கருத்து, போதும் என்பது மிக குறைவானது அன்று. வாய்ப்புகளையும் திறமைகளையும் வைத்துக்கொண்டு போதும் என்று நினைக்க சொல்லும் கருத்து மிகவும் புராதனமானது போல் தோன்றும். அது சரி என்பதும் என் வாதமில்லை. இன்னும் வேண்டும் என்ற அந்த வெறி நம்மை வருடத்தின் விளிம்புக்கு நகர்த்தி செல்லும் என்பதை புரிந்து கொள்ள உதவும் ஒன்றே போதும் என்ற உணர்வு. நாம் எவ்வளவு உணவை சாப்பிட இயலும் என்பதை கண்டு கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி நாம் நோயுறும் வரை உண்பதே ஆகும். இதை முயற்சி செய்யும் சிலர் அதிகம் உண்பதால் ஏற்படும் வாந்தி தரும் வலி உணர்வு நன்றாக உள்ளது என்பதற்காக மேலும் மேலும் உண்பதை விட மோசமானது என்பதை உணர்கின்றனர். சில காரணங்களால் இந்த உண்மை அவர்கள் வியாபாரத்தில் முதலீடுகளையும் தெரிய வந்தது இல்லை. போதும் என்ற நிறைவடையாது தொடர்வதனால் பெருத்த நஷ்டத்தை அடையும் வரையிலோ அல்லது இயற்கையாகவே நிறுத்தப்படும் வரையிலோ பண மீட்டும் முயற்சியை விடாது தொடர்ந்து வருகிறார்கள். இது பணியை ஓய்வில்லாது தொடர்வது போன்றதும் பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் முதலீட்டை ஆள முடியாத நிலை போன்றதும் ஆன மதியற்ற செயலாகும். இந்த எண்ணத்திற்கு எதிராக ரஜத் குப்தா, ஃபெர்னி மெய்டாஃப் போன்றவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள். சம்பாதிக்கும் ஒவ்வொரு டாலரும் மதிப்புடையது என்பதால் இப்படிப்பட்டோர் விளைவுகளை கணக்கில் கொள்ளாமல் திருடத் துணிகிறார்கள். எப்படியாயினும் வருவதற்கான சாத்தியமற்ற ஒரு டாலரை மறுக்க இயலாத நிலை நமக்கு இருக்குமானால் அந்த நிலையே எப்படியும் நம்மை சாய்த்துவிடும். கருத்து 4, வளமான பயனிருந்தும் இடர்பாட்டை மீறி எதிர்கொள்ள தேவையற்ற எத்தனையோ முனைவுகள் உள்ளன. ரஜத் குப்தா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் தான் ஒரு படிப்பினையை பெற்றதாக தி நியூயார்க் டைம்ஸ் இதழுக்கு கொடுத்த நேர்காணலில் குறிப்பிடுகிறார். உங்களுடைய புகழ், உங்களுடைய சாதனைகள் போன்ற எதன் மீதும் மிகையான பற்றுதல் கூடாது. அது குறித்து இப்போது நான் நினைக்கிறேன். அதனால் என்ன பயன் விளையப் போகிறது? ஆம், இது என்னுடைய புகழையெல்லாம் மோசமாகவே அழித்துவிட்டது. ஆயினும் நான் என் புகழோடு பற்று கொண்டிருந்தால் மட்டுமே இது என்னை வாட்டி எடுக்கும். இக்கருத்து அவரது வாழ்க்கையில் மிகவும் மோசமான ஒரு முடிவின் அனுபவம் எனலாம். இருந்தும் அவர் தன்னுடைய பழைய புகழ் திரும்பி வராதா என்ற ஏக்கத்துடன் இருந்தாலும் அது வராது என்பதை உணர்ந்திருக்கிறார். இதை நான் ஒரு தனி மனிதன் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கும் விதமாக பார்க்கிறேன்.
புகழ் என்பது மதிப்பிட இயலாதது. சுதந்திரமும் தற்சார்பும் மதிப்பிட இயலாதவை. குடும்பமும் நண்பர்களும் மதிப்பிட இயலாதவர்கள். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர் உங்களை நேசிப்பது மதிப்பிட இயலாது. மகிழ்ச்சி என்பது மதிப்பிட இயலாது. துயரத்தை தரக்கூடிய இடர்பாடுகளுடன் எப்போதெல்லாம் பணயம் வைத்து ஏதோ ஒன்றை அடைய முயல்கிறீர்களோ அப்போதெல்லாம் மேற்கூறியவற்றை நினைவு கூறல் மிக உதவியாக இருக்கும். போதும் என்ற நினைவு எழும்போதெல்லாம் இவற்றை நினைவு கூறுதல் நல்லது. போதும் என்ற நிறைவை உருவாக்கும் கருவி மிகவும் எளிதானது என்பதுதான் நல்ல செய்தி. மேற்கூறிய இவற்றில் ஒன்றேனும் அழியக்கூடுமாயின் அத்தகைய செயல்களை இடர்பாடுகளுக்கு மத்தியில் செய்ய துணிவதுதான் தேவையற்ற ஒன்றாகும். அதுவே நம்முடைய அடுத்த அத்தியாயம். அடுத்த பகுதியில் நம்ம குழப்பமான கூட்டல் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ சேனலுக்கு புது நபராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.